டே 2 ஆஃப் டயட். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் வந்து அதே வாட்டர் தண்ணி நிறையா முடித்த பிறகு நைட்டு வந்து ஊற வச்ச வெந்தயத்தை பாயில் பண்ணி அதை தான் மார்னிங் ட்ரிங்காக குடித்தேன். எப்போயுமே ட்ரிங்கிங் இது வந்து கொஞ்சம் மாறிட்டே இருங்க, ஜீரக தண்ணி, வெந்தய தண்ணி, சோம்பு தண்ணி, அப்புறம் வந்து பட்டை தண்ணி, அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குக்கும்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி, அப்புறம் வந்து ஒரு ஆம்லேட் நல்லா பீட் பண்ணி ஊற்றும்போது நல்லா ஒரு தோசை சைஸ்க்கு நல்லா பெருசாக வரும், வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கோயில் போகலான்னு முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வேலை லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு இருந்தோம். அண்ட் எப்போவுமே நான் வெளியில் போனால் ஹஸ்பண்ட் இல்லைன்னா நல்லா எனக்கு பிடிச்ச ஐட்டங்கள் எல்லாமே சாப்பிட்டு வருவேன். பட் இன்றைக்கி நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். அதுவே நான் பண்ண பெரிய டாஸ்க்கு இங்கே வெயிட் லாஸ்லன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கடைப்பிடிச்சிருக்கீங்களா டயட் டைம்லன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சப்பாத்தி அண்ட் பன்னீர் கிரேவி வாங்கலான்னு இருந்தேன். பட் அன்றைக்கி வந்து அந்த ஷாப்பில் இது இல்லை. அதனால் வெஜ்ஜு மீல்ஸு அந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. அதில் வந்து வெஜ் பிரியாணி நான் சூஸ் பண்ணேன். அதில் வந்து கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம், பன்னீர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்து. ஸோ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 o'clock மேலே தான் இது வந்து ஒரு 12:30க்கு சாப்பிட்டேன். 5 o'clock மேலே தான் எனக்கு கொஞ்சம் பசிச்சு ஒரு செவ்வாழை சாப்பிட்டேன். டின்னர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6:47க்குள்ளே நான் முடிச்சிட்டேன். ஸோ டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 120 கிராம் சிக்கன், அதுக்கப்புறம் கேப்சிகம், ஒரு எக் போட்டு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு நல்லா சாலட் எடுத்துக்கிட்டேன். அண்ட் எண்டு வித் ஜீரா வாட்டர் நான் குடிச்சிக்கிட்டேன். ஸோ டயட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அண்டு இந்த மாதிரி தான் என்னோடய டயட் இது போயிட்டுருக்கு. நீங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? இந்த வருஷம் உங்களோட 2026 கோல் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.